சொல்லுவான், பட்டகரை சொல்லவா பராதகரை சொல்லவான். பட்டகரைனா அவதிப்பட்ட கதைய, பராதகரைனா அவதிப்படாத கதைய. 98 வரைக்கும் பேச்சுவார்த்தை என்பது ஊதியமாக இருந்தது. ஊதிய பேச்சுவார்த்தை ஊதியமா இருந்தது, ஊதிய பேச்சுவார்த்தையா இருந்தது. 98க்கு அப்புறம் 2003 நடிக ஆரம்பிச்சு தருமாற்றம். 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, எதையோ பேசி கருத்தை ஒண்ணுமே நடக்காம போகும். ஒரு கருத்துல அமைச்சர் ஒரு 5% கொடுத்தாரு. ஐயா 5% சொல்றீங்க, 5% 1350 ரூபான்னாரு. அது பேசிக்கல சேருமா ஏழை சேருமா கேட்டுட்டு இருக்கும் போது என்ன செஞ்சாரு, மைக் ஆஃப் பண்ணிட்டு கைது வாங்க ஆரம்பிச்சிட்டார். அதான் பேச்சுவார்த்தை. இன்றைக்கு பேச்சுவார்த்தையில கூட ரேஸ் ஆரம்பிச்சாரு. அடாமல்ஸ் நிறைய இருக்கு போக்குவரத்து வழங்கல்ல. ஊதியத்தில் மாற்றம் இருக்கு, வேறுபாடு இருக்கு, விருப்புல வேறுபாடு இருக்கு, பணிய நிலையில வேறுபாடு இருக்கு, எல்லாத்திலும் வேறுபாடு இருக்கு. இது கரையணுமே ஆரம்பிச்சு வச்சார். அவருக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்சுட்டு உத்தாப்பாக சில ஆவணங்கள் உடனே ஆசை ஆரம்பிச்சாங்க. ஐயா 1977 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், 77 இந்த ராஜவீட்டு பேச்சுக்கள் பேரு அதே செட்டில்மெண்ட்ல ஹெவி செக்டர் பேர்னு வந்து ஆபீசருக்கு நோட்டீஸ் பண்ணாங்க. 2 பேருக்கு ஒரே பொண்ணுதான், ஒரே டைம்ஸ்கேல். அப்படியே டைம்ஸ்கேலே வர்றோம். அதுவே போட்டிருக்கு. பஞ்சப்படி என்பது அரசியலுக்கு எப்பெல்லாம் கொடுக்க மாற்றப்படும் அப்பெல்லாம் அவங்களுக்கு மாற்றப்படும். யாருக்கு? தொழிலாளிக்கும் ஆபீசருக்கும். அப்படி போட்டுட்டு 1986 ஆபீசருக்கு 86 விடுப்பு கொடுக்குறாங்க. அதிகாரிகள் போல, ஆபீஸ் அரசு ஊழியர்கள் போல. அது கேட்டா ஒரு எம்பி சொன்னார், நீதான் எம்பியா இருந்தார். சொன்னாரு அரசு அதிகாரிகள் இப்போ அரசு ஊழியர் இருக்கு. எப்படி பாரு, அதிகாரிகள் மட்டும் அரசியல் ஆயிட்டாங்களா? அதை எப்படிங்க? நீங்க கூட சொன்ன வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்க மட்டும் அரசியல் ஆகிறாங்க அப்படின்னா உடனே 1986 ஒரு சில ஜீவோ போடுறீங்க, அறிமுகப்படுத்துறீங்க. எப்படி இது மாதிரி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2005 வந்து 1989 வந்து பஞ்சுப்படி வேற சரமான பஞ்சுப்படி. அவங்க 86 விடுப்பு, 89 சரமான பஞ்சுப்படி. அப்ப இதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டு அது ஒரு மாதிரியா போய் முடிச்சு வைங்கள. ஒப்பந்தம் ஆயிடுச்சு, ஒப்பந்தமான பிறகு ஒரு ஒப்பந்தத்தை தேடி பார்க்க முடியாது, இடப்பரிசோதனை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க கோர்ட்டில். அன்றைக்கு தொடங்கியதான் 2005 தொடங்கி 2010 வந்து போக்குவரத்து தொழிலாளிக்கு சதமான பஞ்சப்படி வரும். இப்ப அவங்க 86 வாங்கின லீவு 89 வாங்கின பஞ்சப்படி தொழிலாளிக்கு என்ன கிடைக்குது 2010. அதுலயும் வர பிரேக் சொல்லி போட்டு உலகம் பூரா 1800 ரூபாய் மினிமம், போக்குவரத்து தொழிலாளிக்கு கூட 1600. இப்படி வேறுபாடாக வந்து இன்றைக்கு என்ன பேசி வருமா? இன்றைக்கு 2023 2023 இருக்குமா 0.8% வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரி ஆர்கியூ பண்ணாங்க, 3 வருஷத்துக்கு செட்டில்மெண்ட் வாங்குறீங்க, அவங்க 10 வருஷத்துக்கு வாங்குறாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கினாலும் கூட 2 சேர்ந்து இருந்தா 10 வருஷத்துக்கு உண்டாகணும், 2 பேருக்கு உண்டாகணும் இல்லையா? 3 செட்டில்மெண்டா வாங்கி 3 செட்டில்மெண்ட் வாங்கி 10வது வருஷம் எனக்கு அவனுக்கு ஒன்னாகணும் இல்லை. இப்ப நீங்க 2008 என்ன ஆகுது? எனக்கும் அவனுக்கும் 0.8% வித்தியாசம் இருக்கு. ஏன் அந்த வித்தியாசத்தை சொன்ன மாதிரி இந்த வித்தியாசத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் பல புதிய பொருளுக்கு போகணும். 2 செக்ரட்டரி இருக்குங்க, 2 செக்ரட்டரி தெரியும். அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு அனாமலை ஜியோ ஒன்று வரும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன மாதிரி அனாமலி இருக்கோ அந்த அனாமலியில தீர்த்துருங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த அனாமலியில தீர்த்தப்படுற ஒப்பந்தத்துக்கு போகணும். அந்த அனாமலை தீர்க்க கோவம் வந்துடும் செக்ரட்டரி. கல்வாய் போச்சு, நிறைய நேரம் பேசுறீங்க. என்ன சொல்ல ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் பேசுறது கூப்பிட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்களே, கூப்பிட்டெல்லாம்
விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் பார்த்து வச்சிருவாங்களாம். கடைசியில் அதுவே எடுத்துட்டு போயிடுவாங்க, உருகிடுவாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு விருந்து அனுபவிக்க முடியாதவருக்கு அதே எடுத்துக்கிறது. அது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேச அனுமதிக்க என்ன அர்த்தம்? இது என்ன தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரிதான் சாமி நாயனார் பேசும்போது அமைச்சர் சண்டைக்கு வந்தார். அது என்னவோ தெரியும், 2 பேரும் கலை பிடிக்க மாட்டேது, செக்ரட்டரியும் பிடிக்க மாட்டேன், முடியும் பிடிக்க முடியும். அடுத்து நயினார் சண்டையை போட்டு வெளியே வந்தார்ல அமைச்சரோட. அது அதை பார்க்கும் பொழுது, இந்த சூழலை பார்க்கும்போது, இந்த மனநிலையை பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் பயமா இருக்கு. நாளைக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஜாயிண்ட் செட்டிங்க சொல்லியிருக்காரு, சொல்றது மாதிரி நடக்குமான்னு தெரியல. ஜாயிண்ட் செட்டிங்க என்ன நாளைக்கே கூட கூட அது கூட கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு 2 பேரையும் ஜாயிண்டா கூப்பிட்டுட்டு அறிவிப்போ அப்படின்னு இருக்காரு. பேச்சுவார்த்தை முடிவு சொல்லாரு. 2 பேரும் ஒன்றா கூப்பிட்டு அறிவிப்போம். கோளாறானது 2005 அந்த அம்மா சொல்லிச்சுல்ல ஜெயலலிதா, எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு 1 மணி நேரம் பேச சொன்னோமா, கடைசியா சொல்லிச்சு இல்லை போங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுறாரு. சட்டசபை படிக்கட்டில் இறங்கி வரல, டிவி காட்டுற டிராப்டர் காட்டுறேன், டிராப்டர் அமைச்சர் கூப்பிட்டு பேசுறான்னு சொல்லி அந்த டிராப் இது கூட வரல, அந்த படிக்கட்டு கூட இறங்கல. டிவி காட்டுறது டிராப்டர் இருக்கு சார் காட்டாரு. இந்த டிராப்டர் கொடுத்தாரு சார், டிராப்டர் வந்துருச்சு. அது மாதிரி இந்த மாதிரி ஆகுமோங்கிற பயம் வந்துருக்கு. 2 பேரையும் கூட்டு வச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கே கூட அறிவிக்கலாம். இந்த ஊதியத்தை பற்றி பேசவே இல்லை, வாய் திறக்கல. நானும் பல ஒப்பந்தத்துக்கு போயிருக்கேன். வெளியே கிராஸ் கேள்வி கேட்பாங்க, என்ன கேட்குறீங்க, என்ன போறீங்க, கழகத்தினால முடியாது, அரசாங்கால முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே பேசல, சரியான ஸ்ட்ராட்டஜி. யாரு கேட்டதும் எதுவும் பேசல, செக்ரட்டரியும் பேசல, அமைச்சரும் பேசல. இங்க 2 பேரும் கூட சண்டை போட்டது அவங்க பேசலது. கடைசியா எல்லாரும் கூட சண்டையை போட்டு அமைச்சிருக்கு. அப்ப அவங்க பேசுறது 2 சண்டை தான். ஆனா இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்னவோ கொஞ்சம் பயம் இருக்கு. ஒரு வேலை போக்குவரத்து ஸ்ட்ரைக் பண்ணி தான் வேலை நிறுத்தம் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற இது நிலைமைக்கு வெளிவிட்டுருவாங்களோ பயம் இருக்கு சொல்றாங்களே. எப்படியோ நல்லது நடக்க முடியுங்களா இருக்கிறோம். என்னைக்கு 10 நாள் கூட இருக்கார், அவருக்கு அவசரமா, உங்களுக்கு அவசரம் இல்லாத எனக்கு அவசரம், சீக்கிரம் முடிக்கிறது. ஆனா நாளைக்கு பொழுது எப்படி பொழுது எப்படி போகணும்னு தெரியல. உங்களை கூப்பிட்டு வச்சு பேசி அனௌன்ஸ் பண்ணிட்டேன், உங்களை போதும், உங்களுக்கு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பேசுறதுக்கு என்ன இருக்கு ராஜா அண்ணாட்ட, ஐயா ஏற்கனவே கொடுத்துட்டோம்ல, இந்த பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஏன் ஒப்பந்தம் போறதுங்க? ஒருவேளை அதை நாளைக்கு நியாயப்படுத்திடுவாருன்னு பயம் இருக்கு. இனிமோ இப்படியும் நம்ம விட போவதில்லை, நம்ம 3 பேரும் நம்ம விட போவதில்லை. போக்குவரத்து தோற்றுவதாக வரலாறு தோழர்களை நிச்சயமாக ஜெயிப்போம். நன்றி.